சரி. இன்னைக்கு தீத்து 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில பார்த்தீங்கன்னா, முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி வச்சுக்கங்களேன். முதல் 8 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 5ஆம் வசனத்த பின்பகுதிய தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன் நானு. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமா இருக்கவும், ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தையும் காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல என்ன சொல்வார் அப்படின்னா, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும். சொன்னா மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க, கவர்மெண்ட்டுக்கு வந்து கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, முன்னாடி நம்ம பார்க்குறோம், அந்த அக்கிரேத்தா தீவார் வந்து நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சொல்கிறாரு, அவர் வந்து அவங்க வந்து ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், அதனால் பார்த்தீங்கன்னா பெருவயிற்று சோம்பேறிகள். ஸோ ரொம்ப துஷ்டத்தனமான ஆட்கள். யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கீழ்ப்படிஞ்சு போக மாட்டாங்க, அடங்கி போக மாட்டாங்க. ஸோ ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதனால் வந்து நீ அப்படி இருக்கக்கூடாது. அதனால் வந்து மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு, மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும்னு சொல்லு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா சாட்சி போயிடும். நீங்கள் வந்து கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும், அதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கவும் சொல்கிறார். எல்லா நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நற்கிரியைன்னு குட் ஒர்க்ஸ். ஸோ குட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். குட் ஒர்க்ஸ் அப்படிங்கும்போது விசேஷமாக வந்து என்ன நல்லா செஞ்சாலும் அது நற்கிரியை தான். குறிப்பாக இந்த இடத்துல நம்ம என்ன எதாக பார்க்குறோம் அப்படின்னா, தேவனுக்கு செய்கிற ஊழியம். ஸோ தேவனுக்காக நீங்கள் எது செய்கிறீங்களோ அது வந்து ஒரு நற்கிரியையாக வந்து நம்ம இதாக வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இதான் முன்னாடி வசனத்தில் தீத்து 2:14 சொல்லும்போது சொல்கிறாரு, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்திகரிக்க முடியும், அதுக்காக இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்திங்கன்னா தேவனுக்கு ஏதாவது ஊழியம் செய்யும், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்கிற காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியான செய்கிற காரியத்தை ஒரு நற்கிரியைன்னு சொல்லி இந்த இடத்துல குறிப்பிடுறார். ஸோ இதே தான் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 9:34 நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தபித்தாள்ங்கிற ஒரு சீஷி மரித்து போயிட்டு அந்த இடத்துல பேதுரு உயிரோடு எழுப்புறாரு. அந்த இடத்துல அவளை பற்றி சொல்லும்போது அப்போஸ்தலர் 9:34 நம்ம வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா தேவனுடைய காரியங்களுக்கு ஈடுபட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படும்படியாக தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை உபயோகப்படுத்துகிறது தான் நற்கிரியை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இதுதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ தேவனுக்காக எதாவது செய்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்கிற காரியம் தான் நற்கிரியைன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதே தான் பார்த்தீங்கன்னா மத்தேயு 26:10 வாசிக்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் மரியாள் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு விலையேற பெற்ற இந்த சென்ட்டை கொண்டு வந்து பரிமள தைலத்தை வந்து இயேசு கிறிஸ்துவின் சிரசில் ஊட்டுறான்னு எல்லாம் சொல்கிறாங்க. வீண் செலவு ஏன் இதனத்துக்கு அப்படின்னு சொல்லி வந்து யூதா சொல்கிறார். என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இயேசுக்கு சொல்கிறார், இவளை விட்டு விடு, பார்த்தீங்கன்னா இவளை என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நற்கிரியை அப்படிங்கிறது எதை சொல்கிறான்னா, பார்த்தீங்கன்னா தேவனுக்காக செய்யப்படுகிற ஒரு காரியம், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்யப்படுகிற ஒரு காரியம் செய்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அந்த இடத்துல சொல்கிறாரு, சகலவிதமான நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சகலவிதம் நமக்குன்னு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம செய்யணும். நம்மளால் என்ன முடியுதோ அது செய்யணும். வச்சுக்கலாம். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா மேடை பிரசங்கியார் அழைக்கப்படலை. நம்மளால் என்ன ஆனால் நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து செய்யணும். அந்த சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவரை எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும்படி அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஸோ அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பழைய சுபாவம் என்னென்னா துஷ்ட மிருகங்கள்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, அப்போ எங்கே சண்டை கிடச்சா விட மாட்டாங்க. இப்போ தூஷிக்கிறவங்க, சண்டை பண்ணுகிறவங்க, அப்போ நீங்கள் வந்து அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, தூஷிக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவ மாதிரி நீங்கள் வந்து சாந்தமாக இருக்கணும்னு சொல்லி சாந்த குணத்தை காண்பிக்கும்படியாக அவர்களுக்கு நினைப்பூட்டு. இப்போ யாராவது அவங்களை எதிர்த்து பேசுனாங்க, நீ
அமைதியாக இருக்கணும். யாராவது திருப்பி எதிர்த்து பேசக்கூடாது. யாராவது சண்டை போட்டாங்கன்னா, தூஷிச்சாங்கன்னா நீங்கள் அமைதியாக போயிருங்க. சாந்த குணம் அப்போ நீங்கள் வந்து சாந்த குணத்தை காண்பிக்கணும். ஆனால் நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்க, அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து சாந்த குணத்தை காண்பிக்கும்படியான்னு வந்து அவங்களுக்கு நினைப்பூட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார். நாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரையும் சேர்த்து சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பவுல் தன்னை சேர்த்து சொல்கிறார். நம்முடைய இயேசு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பழைய சுபாவங்கள் பழைய மனிதனுக்குரிய காரியங்கள் அப்படி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா புத்தி இல்லாமல் நடந்தோம், பார்த்திங்கன்னா கீழ்ப்படியாதவர்களாக இருந்தோம், வழி தப்பி நடக்கிறவர்களாக இருந்தோம், இச்சைகளில் இன்பங்களை அடிமைப்பட்டிருந்தோம், துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களாக பொறாமை இருந்துச்சு, துர்குணம் இருந்துச்சு, மற்றவர்களை வந்து பகைக்கிறவர்களாக இருந்தோம். அப்போ மற்றவர்களால் மற்றவர்கள் வந்து நம்மை பகைச்சாங்க, நம்மளும் வந்து ஒரே பகைக்கிறவர்களாக இருந்தோம். பழைய சுபாவத்தை சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து அப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்து இந்த பழைய வாழ்க்கையில் நம்ம இப்படியெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம மேல் வச்ச அன்புனால் வந்து அனுப்பினார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் தாமே சிலுவைக்கு நம்ம ரட்சிக்கப்படணும், நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படணும், நம்ம ஒருவரும் தண்டனைக்கு போயிடக்கூடாது, நம்ம எல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய பாவங்களுக்காக சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அப்போது நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாம் செய்த நீதியின் நிமித்தம் நம்ம ரட்சிக்கலை. இப்போ நம்ம ஏதோ கிரியை செஞ்சதுனால, நம்ம ஏதோ நல்லா செஞ்சனால ஆண்டவர் நம்ம ரட்சிக்கலை. வேதத்தில் பார்க்குறோம், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்ம மேலே வந்து அன்பு கூர்ந்தார், நம்ம ரட்சித்தார். அப்புறம் வேதத்தில் பார்க்குறோம், தேவன் நம்ம மேல் வச்ச கிருபையினாலே வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதில் தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தா நம்ம செய்த எதுவுமே நம்ம கிரியையினால் தேவன் வந்து நம்மளை ரட்சிக்கலை. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி தேவன் வந்து இரக்கமுடையவர், நம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். ஸோ அப்போ அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சித்தார், அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் கழுவினார். பார்த்தீங்கன்னா நமக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்தார். பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருக்குள்ளே வளர என்ன ஆகுனா நம்ம புதிய மனுஷனாக மாற்றுகிறார். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார், மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்கெல்லாம் நம்மை ரட்சித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, ஞானஸ்தானம் கொடுத்து, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்முடைய பழைய வாழ்க்கையை வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? நாம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் மாட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆண்டவர் நம்மளை கழுவ ஆரம்பிச்சிட்டார். ரத்தத்தினால் கழுவி கொஞ்சமாக நம்ம அப்படியே சுத்திகரிக்கிறார். பாருங்க, அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார், புதிய மனுஷனாக மாற்றார். பழைய சுபாவங்களெல்லாம் எடுத்துகிட்டு புதிய மனுஷனாக மாற்றார். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்த ஆவியங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எல்லா இடத்துலையுமே சாட்சியாக இருப்பீங்க. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை கொடுக்குறார். ஒரு புதிய மனுஷன் வேதத்தில் ரோமருக்கு எழுதும் போது நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், பழைய துர்க்குணம் பொல்லாப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதான் 2 கொரிந்தியர் நம்ம பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 3:18 நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் தேவன் செய்கிறார். சரிங்களா? அப்போ இதுதான் நம்ம தேவன் செய்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள, தேவனுடைய வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள மறுரூபத்தை உண்டாக்குகிறார். அப்போ கிறிஸ்துவின் சாயலுக்கு நேரம் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். அதை பாருங்கள், 6ஆம் வசனம், தமது
கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த பரிசுத்தாவியை நம்ம மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அதில் சொல்கிறார், நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் தான் நம்ம நீதிமான்களாகிறோம். அவர் ரத்தத்தினால் நம்ம பரிசுத்தம் செய்கிறார். நம்ம அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம்னு சொல்கிறாரு. நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படி சுதந்திராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஸோ அந்த இடத்துல முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு. இப்போ நம்ம நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு சுதந்திரம், இப்போ நித்திய ஜீவன் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டோன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். அநேக சுதந்திரங்கள் தரும். ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திரம் என்னென்னா நித்திய ஜீவன். அப்போ அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்த ஆவியான இடத்துல வரும்போது நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. பரிசுத்த ஆவியான சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியான நம்ம நித்திய ஜீவன் ஆகிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியான இயேசு சொன்னார், நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போ என்றென்றுக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தருவேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்கிறார் பாருங்கள். அப்போது பரிசுத்த நித்திய ஜீவன் என்கிற அந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவரின் முக்கியமான பணி என்ன? முதலாவது நம்ம முக்கியமான பணி என்ன அப்படின்னா, நம்மை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு நித்திய ஜீவனை நம்ம கொண்டு போகிறது. அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார், துணை செய்கிறார். சரிங்களா? அது ஒரு பிரதானமான வேலை பரிசுத்த ஆவியானவருடைய காரியமாக இருக்குது. சரிங்களா? இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். சரிங்களா? அப்போ சொல்கிறார், இந்த வார்த்தை உண்மையாக இருக்குது. அப்போ முன்னாடி என்ன சொல்கிறாரு, முன்னாடி பாவிகளாக இருந்தோம். அப்போ பாவிகளாக இருந்த நம்மளை தேவனுடைய கிருபையினால் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம ரட்சிக்கிறாரு. ஞானஸ்தானத்தை கொடுக்குறாரு, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு நம்ம உலகத்தில் இருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த எல்லார் குறித்து ஒரு தனிப்பட்ட ஒரு சித்தம் உண்டு. சரிங்களா? அப்போ அதாவது நற்கிரியைகள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட என்ன தாளந்து கொடுத்துருக்காரோ, என்ன ஊழியத்தை கொடுத்துருக்காரோ, தேவன் என்ன கிருபை வரங்களை கொடுத்துருக்காரோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நீ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சரிங்களா? அப்போ சொல்கிறார், இப்போ உங்களுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கோ பார்த்திங்கன்னா நீங்கள் போதிக்கிற ஊழியத்தை கொடுத்தா போதகத்தை செய்யுங்க, தீர்க்க தரிசன ஊழியத்தை கொடுத்தா செய்யுங்க, சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்தா செய்யுங்க, மேய்ப்பர் ஊழியத்தை கொடுத்தா, அப்போஸ்தலர் ஊழியத்தை கொடுத்தா, இல்லை ஒரு மியூசிக் ஒர்ஷிப் பற்றினதான காரியங்கள் இருக்கலாம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் கொடுத்துருக்கலாம், இல்லை எந்த உங்களுக்கு என்ன தாளந்தை கொடுத்துருக்காரோ, என்ன தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக என்ன கிருபையை கொடுத்துருக்காரோ அதை நீங்கள் ஜாக்கிரதையாக அதை நீங்கள் செய்யுங்க. அதை நீ திட்டமாக இந்த காரியத்தை சொல்லி திட்டமாக போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொல்கிறார். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். சரிங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா அநேகர் ரசிக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு ஞானஸ்தான சபைக்கு மட்டும் போயிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா மற்றபடி அவங்களுக்கு குறித்த ஒரு திட்டம் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களை மறந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான். அது ஒரு பகுதி. அதை நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா அவர் தமக்கு பிதாவானவர் கொடுத்த பரிபூர்ண சித்தத்தை முடித்தார். சரிங்களா? அப்போ சொல்கிறாரு, யோவான் 17:4 சொல்கிறாரு, பிதாவே நீர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறோ அதை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். சிலுவையில் கடைசியாக பார்த்திங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா பவுலும் பார்த்திங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் முடிச்சிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட அப்போஸ்தல ஊழியத்தை நான் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக ஆண்டவர் வச்சுருக்காரு. யாரெல்லாம் இதை வெற்றிகரமாக முடிக்கிறாங்களோ எல்லாருக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை நீ திட்டமாக போதி அப்படின்னு இதுவே மனுஷருக்கு இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 9 முதல் 11 வரை அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம்.
புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. சரிங்களா? அதான் தலைப்பு 9 முதல் 11 வரை. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு சொல்கிறாங்க. புத்தியீனமான தர்க்கங்கள், ஸோ அறிவில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாமல் போய் தர்க்கம் பண்ணிகிட்டு இருக்கா, அதெல்லாம் வந்து விட்டு விலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வம்ச வரலாறுகள், ஸோ பழைய காரியங்கள், பழைய வம்ச வரலாறுகளை எடுத்து அதெல்லாம் வந்து விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சண்டைகள், ஸோ சண்டை ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீ போய் இன்வால்வ் ஆகாத, அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா நீ வந்து ஆத்மாவை கெடுத்துக்கொள்வே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. ஸோ சிலர்லாம் பார்த்திங்கன்னா பழைய நியாயப்பிரமாணத்தை வச்சுட்டு நிறையா வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சத்தியத்தை தெரியாமல் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி வாக்குவாதம் அவங்களெல்லாம் விட்டு விலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். 10ஆம் வசனம் பாருங்கள். வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தனம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாய். ஸோ வேத புரட்டன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில 1-2 தவறான உபதேசங்கள் 1-2 வசனங்களை வச்சுட்டு அதுலேயே நிற்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா அது உபதேசம் வந்து தவறாக இருக்கும். சரிங்களா? நான் பார்த்தீங்கன்னா நீ இதாக சொன்னீங்க, போய் கரெக்டாக சொல்லுங்கள், இது வந்து இப்படி கிடையாது, இப்படி தான் சொல்லி பாருங்கள். 1 வாட்டி 2 வாட்டி சொல்லி பாருங்கள். நீ கேட்கலன்னா விட்டுடு. பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்கினை தண்டனை வந்து அவளுக்கு வரும். அதனால் வந்து நீ விட்டுடு, நீங்கள் போய் ரொம்ப போய் போராடிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி 12 முதல் 16 வரை 14 வரை. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாக இராதபடிக்கு குறைவுகளை நிறைவாக்குறதுக்கு எதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 14ஆம் வசனம் தலைப்பு. 12ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் அர்த்தமாயாவது தீகிக்குவையாவது உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோப்போலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாறி காலத்திலே அங்கே தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். ஸோ சொல்கிறார் வந்து நான் போகிறேன், போய் வந்து உனக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அர்த்தமேயாவது இல்லை தீதிக்கு 2 பேர் யாரோ ஒருத்தரை வந்து உன்னிடத்தில் அனுப்புகிறேன். இப்போ அவங்க உன்னுடைய பிளேஸில் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நீ வந்து அங்கேருந்து வந்துடு, நிக்கோப்போலிக்கு என்னிடத்தில் வந்துடு. ஸோ நானும் வந்து அந்த இடத்துல வருவேன். நான் மாறி காலத்துக்கு முன்னாடி நீ வந்து அங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயசாஸ்திரி ஆகிய சேனாவுக்கும் அப்போலோவுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடி அவர்களை ஜாக்கிரதையாக விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பேரை சொல்கிறாரு. நியாயசாஸ்திரி ஆகிய சேனா. ஸோ சேனா அப்படிங்கிற பேர் வேதத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது, ஒரு புது பேராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்போலோ நமக்கு தெரியும். ஸோ நியாயசாஸ்திரி ஆகிய சேனா அப்படின்னா அது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா லாயர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு லாயர், கோர்ட் லாயராக, ரோம அரசுடைய ஒரு லாயராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லா வேதத்தை போதிக்கிற ஒரு ஊழியராக இருக்கணும். சரிங்களா? வேதத்தை போதிக்கிற ஒரு வேத பண்டிதராக இருக்க, வேதத்தை போதிக்கிற ஒரு பைபிள் டீச்சராக இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம அப்போலோவை பற்றி தெரியும். அப்போலோ பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா வேதாமங்களில் வல்லமனாகிய அப்போலோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நல்லா பைபிளை நல்லா கரைச்சி குடித்தவர். அதனால தான் வேதமே அவரை குறித்து சொல்லுது, வேதாமங்களில் வல்லவனாகிய அப்போலோ அப்படின்னு சொல்லி பாடுறோம். பார்த்திங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு பேரை வந்து கொடுக்கல வேதம். சரிங்களா? பார்த்திங்கன்னா வேதாமங்களில் வல்லவன ஒரு பைபிள் கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, இந்த பைபிளை கரைச்சி குடித்தவனு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நல்லா பழைய ஏற்பாடு நல்லா தெரியும் இவருக்கு. பார்த்திங்கன்னா அதனால் வந்து விசுவாசிகளுக்கு நல்லா உதவியாக இருந்தாங்க. வந்து அக்கில்லா பிரிஸ்கில்லாவோடு சேர்ந்து ஊழியம் பண்ணாங்க. அந்த விசுவாசிகளுக்கெல்லாம் வந்து உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ண ஊழியத்தை வந்து நம்ம அதில் அங்கே பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ இவங்க 2 பேர் வந்து வர்றாங்க. அங்கே வந்து ஜனங்கள், அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வந்து போதிக்கிறாங்க. ஸோ அவங்க வேதத்தை வந்து போதிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து 1 வாரமோ 2 வாரமோ ஒரு 10 நாளோ 15 நாளோ குறிப்பிட்ட நாட்கள் அங்கே இருந்து வேதத்தை வந்து நல்லா போதிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் கடத்தி வேறு இடத்துக்கு போவாங்க, அங்கே போதிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறாங்க. சரிங்களா? அப்போ சொல்கிறார், அப்புறம் அந்த மாதிரி வந்து செய்யும்போது அவளை ஒரு குறைவு இல்லாதபடி அவளை ஜாக்கிரதையாக விசாரித்து வெளிவிட்டு அனுப்பு. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க நல்லா தங்கவே, நல்லா சாப்பாடு கொடு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்யும். அவங்கள பார்த்து அவங்களே மாதிரி புறப்படும் போது நல்லா அவங்கள நல்லா பணத்தெல்லாம் கொடுத்து நல்லா விசாரித்து அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்லா பொருள் சகாயம் பண்ணுங்கள், நல்லா என்ன உதவி தேவையோ அவங்களுக்கு நல்லா விசாரித்து நல்லா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க, நல்லா வெயிட்டாக அவங்கள கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். அதை நல்லா அவங்கள வந்து நல்லா விசாரித்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
14ஆம் வசனம் பாருங்கள். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நிறைவாக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். சரிங்களா? அதை சொல்கிறார். அப்போ விசுவாசிகளை பற்றி சொல்கிறார். விசுவாசிகள் கனியற்றவர்களாக இராதபடி குறைவுகளை நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஸோ அவங்களுக்கு என்ன ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரோ, என்ன கிருபைகளை கொடுத்துருக்காரோ அதை அவங்க செய்யட்டும், செஞ்சு பழகட்டும். இப்போ பழக வந்துடும். ஸோ ஆரம்பத்தில் செய்கிறதுக்கு பயமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆரம்பம் செய்ய பார்த்திங்கன்னா நல்ல தைரியம் வந்துடும். பார்த்திங்கன்னா அவங்க செய்து பழகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசி வசனம் ஒரு தனி பகுதியாக வாழ்த்து. சரிங்களா? 15ஆம் வசனம் வாழ்த்து. அது எப்போவுமே பார்த்திங்கன்னா அவர் எல்லா நிறுவத்திலையும் 1ஆம் அதிகாரத்தில் வாழ்த்தில் ஆரம்பித்து கடைசி அதிகாரத்தில் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிப்பார். ஸோ இதுலேயே அதே மாதிரி தான் இந்த ஒரே வசனம் வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிக்கிறார். என்னோடு இருக்கிறது வாழ்த்து. தலைப்பு வாழ்த்து. என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கூட இருக்கவங்களாம் வாழ்த்துதல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசத்திலே நம்மை ஸ்நேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. ஸோ யாரெல்லாம் நம்மளே விசுவாசத்தில் ஸ்நேகிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமாம். சரிங்களா? ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா எப்போவுமே அவரோட எல்லா நிறுவத்திலையும் கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடிப்பார். சரிங்களா? கிருபைங்கிறது கிறிஸ்து தான். சரிங்களா? கிறிஸ்து வந்ததுனால தான் கிருபையே உண்டாச்சு. அப்போ கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துனால் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம யோவானில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடிப்பார். ஸோ மத்தேயில இயேசு கிறிஸ்துவுடைய ஜனத்தின் வர இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பித்து முடிவதில் கர்த்தராகிய கடைசி வசனம் பார்த்திங்கன்னா வேதத்தில் கடைசி வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பார். கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடிக்க கிருபை தான். பார்த்திங்களா? கிருபையை சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய பலனையும் நம்முடைய தாழ்ந்துகளையும் சாராமல் தேவன் கொடுத்த கிருபைகளை நம்ம சாரும்போது நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க தேவன் கிருபை செய்வார். கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போது இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியவங்களுக்கு மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியணும், சாந்த குணத்தை காண்பீங்க, யாரோட சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம மாம்சத்தின் கிரியைகளில் ரொம்ப இச்சைகளும் பொறாமைகளும் பகைக்கப்படத்தக்கவர்களாக இருந்தோம். ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் நம்ம ரட்சித்தார், அபிஷேகித்தார், ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு, நம்மளை புதிய மனுஷனாக மாற்றியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தாவியானவர் தேவன் பரிசுத்த சம்பூர்ணமாக பொழிந்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியம் சொல்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரியைகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புத்தியீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறுகள், சண்டைகள் இதெல்லாவற்றை விட்டு விலகு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேத புரட்டனாக இருக்கிறவனுக்கு 2 வாட்டி அட்வைஸ் பண்ணு, கேட்கலன்னா விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்திங்கன்னா யாராவது அவங்கள போதிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா அவங்கள நல்லா கவனித்து அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கடைசியாக வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிக்கிறார். சரிங்களா? சொன்ன ஜெர்மனி முடிச்சலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஏசப்பா, சகல விதமான நற்கிரிகளும் செய்ய ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் கொடுத்த கிருபைகளை பயன்படுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. மேலான அதிகாரம் உள்ளவருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க கிருபை செய்யுங்க. சண்டை இல்லாதபடிக்கு பொறுமையாக யாரையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்த ரட்சிப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கொடுத்த ஞானஸ்தானத்துக்காக அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களிடத்தில் இன்னும் கிரியை செஞ்சு எங்களை புதிய மனிதர்களாய் மாற்றி வருகிறீர். எங்களை மறுரூபமாக்கி கொண்டு வருகிறீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் வைராக்கியமாக நமக்காக நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். தேவையில்லாத தர்க்கங்களையும் சண்டைகளில் போய் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காத்தருளுங்க. தரமட்டமாய் தாழ்த்தியும் கருத்தில் வைக்கிறோம். அப்பா, சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்க கிருபை செய்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். இடத்துல கிட்டிச்சேர கிருபை செய்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். துதியான மகிமையை அவனுக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். நல்ல பிதாவே, ஆமேன்.